கொள்கிறாய். போய் வாருங்கள், ஒரு முறையில் சந்திப்போம். இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கீங்க. வேறொன்றுமில்லை, நான் சார்ஜ் எடுத்தவர் என்னை பாலின் கோட்டையில் வந்து சந்திக்கப்பட்டேன். அந்த காட்பொம்மனுக்கு போனை அனுப்பியிருந்தேன் அல்லவா? அவன் தரும் பதிலை வைத்துதான் இந்த பாஞ்சால குர்த்தியின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்படும். மார்னிங் மார்க்கஸ். தாங்கள் கொடுத்தனுப்பிய கடிதத்தை பாஞ்சாலங்குறிச்சி மாமல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்று கொடுத்தேன். அதற்கு அவர் நேரம் இருந்தால் ஓய்வு கிடைத்தால் மார்க்கஸ் தேவைப்பட்டால் தங்களை சந்திக்க யோசனை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சுடுசோத்துக்குள்ள விரலோட்ட கதையாகி போயிடுச்சு. என்ன ஒரு அகம்பா! சங்கடத்தில் இருப்பவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் அதை ஏளனம் செய்கிறான். ஏழக்கமாக முடிக்கலாம் என்று எழுதி வைப்பு எடுத்தால் விடாப்படியாக இருக்கிறான். போலீஸ் முட்டாள் எங்கு சென்றாலும் வெற்றி கொடி நாட்டி எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் ஆதிக்கம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் எந்த நேரத்தில் கற்பவன் என்று அவன் பெயரை உச்சரிக்கின்றார். போலீஸ் தாழ்ந்தது. அவனிடம் அப்படி என்னதான் இருக்கிறது? என்னுடைய அடிமைக்கு எத்தனை போகலாம்? அந்த காட்டுபொம்மன் எங்கள் கம்பெனிக்கு எதிராக என்னவெல்லாம் செய்திருக்கிறான் தெரியுமா? எங்கள் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு சொந்தமான வாய்பந்தம் மேற்கஞ்சத்தில் வைக்கப்பட்டிருந்த 136 கோட்டைகளும் கொள்ளை. அந்த காவலுக்கு நீட்டி வைக்கப்பட்டிருந்த சோல்ஜர் பாண்டித்தேவனும் கொலை. 1000 கம்பளம் 64 படை வீரர்களோடு வந்து அந்த காலாணிபதி பிள்ளையின் தலைமையிலான படையை வைத்து கொள்ளையடித்து சென்று விட்டான் அந்த காட்பொம்மன். I am not bad. காட்பொம்மன் என்று முதல் உன்னுடைய அறிவு ஆரம்பமாக போகிறது. பாஞ்சால குறிச்சியின் மீது போர் தொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறேன். அந்த மாவீரன் மாற்றண்டையன் என்றெல்லாம் மாற்றட்டிக் கொள்ளும் அந்த மாவீரனை மண்ணை காமப்படுகிறேன். துறையவர்களே, இத்தமிழ் மண்ணை காத்திருக்கும் குலசாமி அவர். அவரை நம்பி 1000 குடும்பங்கள் இங்கே பிழைக்கின்றன. இன்னொரு முறை அடிமை என்று சொல்லாதீர்கள். அங்கு இருந்தபடியே கத்தியை வீசி கழுத்தை துண்டித்து விடுவார். You bloody fool! அவனை விட்டு விடுங்க. அவனால் நமக்கு பல காரியங்கள். Get lost, Mr. Adam. And the abandonment parakatale. எடுத்தாலும் பாம்பு கூட போட்டி பாம்பாய் அடங்கும். இந்த அகிலத்தில் உள்ள எல்லா அரசர்களையும் அழைக்கி ஆளும் எனக்கு அந்த காட்பொம்மன் ஏமாற்றம். எப்போது கூறுங்கள், அந்த காட்பொம்மனை பற்றி இன்ச் பை இன்ச்சாக கூறுங்கள். அவன் கதை நான் முடிக்கிறேன். சொல்றாங்க ஆளு கொஞ்சம் மாநகரம் வேறம் 6 அடி 10 அடி. Stupid nonsense. நான் அவனோட ஹைட் பேஷை பற்றி கேட்கவில்லை. அவனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி கூறுங்கள். அத கேக்குறீங்களா? இப்படி விவரமா கேட்டாதான் புரியும். நான் இன்ச்சு போய் இன்ச்சா சொல்லணும்னு உயரத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன். இப்பொழுதாவது கூறுங்கள் அவனுடைய நடவடிக்கைகளை பற்றி. அவரு பெரிய முருகபக்தர். முருகபக்தர்? You mean God Muruga Panjaram? He is funny fellow. அவரு தினமும் திருச்செந்தூர் முருகனை கும்பிடாம எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. தினமும் அந்த கோயில் விபூதியை தான் பூசுவார். திங்கட்கிழமை ஆனா திருச்செந்தூர் முருகன் கோயில இருந்து விபூதி வந்து சேர்ந்துடும்.
இதுக்காகவே அஞ்சல் குதிரைன்னு 6 குதிரைகளை வளர்க்கிறாருன்னா பாருங்க. மிஸ்டர் ராஜபாய், நான் கூட அந்த காட்டு பாம்பனை பற்றி என்னவோ ஏதோ என்று பயந்து கொண்டிருந்தேன். இதுதான் அவனுடைய வீரமா? வெறும் காற்றையும் கேரட்டையும் வைத்துக் கொண்டு என்னுடைய பீரங்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான்? எப்போது கூறுங்கள், அவனது கோட்டையை பற்றி கூறுங்கள். அது வெறும் ஆத்து மணல்ல கட்டின கோட்டைங்க. நீங்க எதுக்கு நின்று பெருமூச்சு விட்டாலே ஊந்து விழுந்துடும். அவன் கட்டுற மணக்கோட்டை அளவுக்கு அவன் வசிக்கிற கோட்டை இல்லைங்க. அப்புறம் அவ்வளவு வீரமா நான் கேட்டீங்க. அவன் சுத்த கோலைங்க. அவனை ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு கூப்பிடுங்க, வரமாட்டான். எதிர்த்தாங்க 100 பேர் நின்னாதான் சண்டையா போடுவான். ஏங்க தர ஒருத்தர் 100 பேர் அடிக்கிறதுக்கு பேர் சண்டையா? தெரியாது முரட்டு பையன். மிஸ்டர் ராஜபாய், சாந்ததி சாக்கில் அவனுடைய வீரத்தை பற்றி ஒன்றும் புகழவில்லையே. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க தர. இட்ஸ் ஓகே. இப்பொழுது பாஞ்சால குறிச்சி நிலவரத்தை பற்றி கூறுங்கள். அதை தெரிஞ்சுக்க அம்மா ஒருத்தனை தூது அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துருவான். தொழிலாளர்களே, அவர்கள் மீது போர் தொடுக்க அருமையான ஒரு வாய்ப்பு. ஊரே காலியாக கிடக்கிறதா? ஊர் மக்கள் அனைவரும் திருச்செந்தூர் திருவிழா பார்க்க போய்விட்டார்களாம். அமைச்சரும் அவர் சொந்த ஊரான ஆற்றூருக்கு போயிருக்கிறாராம். அவர்கள் மீது போர் தொடுக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதைத்தான் நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். நீ என்னையும் மதிக்கவில்லை. நான் அனுப்பிய கடிதத்திற்கும் பதில் தரவில்லை. சுபாஷ் அவர்களை தூதுவிட்டும் அந்த தானாதிபதி பிள்ளையை எங்கசம் ஒப்படைக்கவில்லை. இதையெல்லாம் நீ நினைத்து மாற்றப்படும் நேரம் வந்துவிட்டது கண்டுபிடிமா? அவர்களே, நமது உளவுப்படையின் தகவல் படி அவனது படைகளும் தயாராகி கொண்டிருக்கிறதா? Shabbat! Our captain, Major Smart and Robert Collins are get ready to go. Thare படை, பீரங்கி படை, ஆனை படை மற்றும் போருக்கு தேவையான ஆயுதங்களோடு தயாராக உள்ளனர். மற்றும் அவர் கவர்னர் ராபர்ட் கால் அதுக்கு எல்லா அதிகாரிகளையும் போட்டுள்ளார். Tomorrow, September 4, 1799, என் தலைமையிலான 4,000 people கொண்ட soldiers அந்த கட்டுப்பொம்மனின் கோட்டையை முற்றுகையிட தயாராக உள்ளனர். மார்க்கஸ், நமது தலைவர்களின் தலைவர்களிடம் கூறி படையை தயார் செய்யுங்கள். கட்டுப்பொம்மா, I am not only captain, I am the dog.